மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஈரான்ல வெடித்திருக்கின்ற கலவரத்துல நிலவரம் என்ன, உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினியை படுகொலை செய்வதற்கான டொனால்ட் ட்ரம்புடைய திட்டம் என்ன, ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல் மீது எதற்காக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது, ஒட்டுமொத்த விஷயங்களையும் பார்த்திருந்த வடகொரியாவின் அதிபர் அமெரிக்காவுக்கு விட்டிருக்கிற எச்சரிக்கை என்னென்ன பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. 11வது நாளாக தொடர்கின்ற ஈரானிய அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் இதுவரைக்கும் 35 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 1200 பேர் கைது செய்யப்பட்ட இப்ப சிறையில அடைக்கப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கு. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வீரியமிக்கதாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு எதிரான கட்சிகள் ஒன்று திரண்டிருப்பதோட சர்வதேச அளவுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுக்கு பின்புலமாக இருக்கின்ற பல்வேறு காரணங்களால நாள்தோறும் வீரியமடைவதாக சொல்லப்படுது. 2022ஆம் ஆண்டு உருவான போராட்டத்தை விட இது வீரியம் உள்ளதாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்ப அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால ஆர்ப்பாட்டங்களை ஆயுதம் கொண்டு அடக்கியது போல இங்க அதை செய்ய நீங்க நினைச்சீங்களாக இருந்தால் நேரடியாக அமெரிக்க பட களத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டிருந்தாரு. இதுக்கு மேல இப்போது கசிஞ்சிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்ப்பாட்டக்காரரை அடக்கிறதுக்காக அவர்கள் மீது ஆயுதத்தை பயன்படுத்தி படுகொலை செய்வீங்களாக இருந்தா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினியை படுகொலை செய்வதற்கான ஓர்டரை போடுவாரு, அதுக்கான திட்டம் இருப்பதாக சொல்லி இருந்தாரு. இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏதோ ஒரு வகையில ஆயத்துல்லா அலி ஹாமினியை படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்குரிய சாக்குப்போக்கும் காரணங்கள் எல்லாம் கையில் எடுத்து ஏதோ ஒரு வகையில உப்புச்சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமினியை படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது மட்டுமல்ல, மேலும் அவரை பேச்சுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்தது ஈரானிய தலைவருக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இப்ப தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டமாக நடக்கணும், ஆட்சி மாற்றம் திட்டமிட்டபடி நடந்து முடியணும், இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள பொந்து தலையே நாங்க மாத்திருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை தான் இப்போது இவங்க விட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில பிரித்தானியனுடைய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஈரானிய அரசு கை வைக்க ஆரம்பித்தால் இதை தடுக்கிறதுக்காக ஈரானுடன் போர் புரிவதற்காக இப்போது அமெரிக்கா 160 சிறப்பு நடவடிக்கைக்குரிய படைப்பிரிவுக்கு சொந்தமான C-17 குளோப் மாஸ்டர் ரகையைச் சேர்ந்த பல்வேறு யுத்த விமானங்களையும் AC-130 ரக ஹெலிகாப்டர்களையும் இப்போது விமானப்படைக்கு சொந்தமான தளங்கள்ல நிறுத்தி வைத்திருப்பதான செய்தியை பிரித்தானியாவுடைய நாளிதழ் வெளியிட்டிருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வகையில ஈரான் சோரியை முடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இருப்பதை பார்க்க முடியுது. உதவிக்கு ரஷ்யா வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்தினால ரஷ்யாவுக்கும் ஒரு ஆப்பை சொருகி விட்டதை பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வாரங்களுக்கு முன்னால ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று வெனிசுலா பகுதியில நின்று இருக்குது. அந்த காலகட்டத்துல வெனிசுலாக்குள்ள எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் போக முடியாத ஒரு தடையை ஏற்படுத்திய அமெரிக்கா இராணுவம் கடற்படையினர் இதை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சாங்க. நிலைமையை கருத்துல கொண்டு உடனடியா ரஷ்யாவினுடைய இந்த கப்பல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து நகர்ந்து அட்லாண்டிக் கடல் பரப்புக்கு போயாச்சு. உடனடியாக அமெரிக்காவுடைய உளவுத்துறை புகுந்து இந்த கப்பல் எங்கிருந்து எங்க போனதுன்னு தேடி பிடிச்சு நேற்றைய தினம் இதை கண்டுபிடிச்சு விமானப்படையின் மூலம் ஒரு தாக்குதலை நடத்தி இதை கையகப்படுத்தினாங்க. கையகப்படுத்திய இந்த கப்பல் ரஷ்யாவினுடைய கொடியை தாங்கி அதுக்கு பாதுகாப்பாக ரஷ்யா நீர்மூழ்கி கப்பலையும் துணைக்கி அனுப்பி இருந்தது. இவை அனைத்தையும் கையகப்படுத்தியது அமெரிக்காவுடைய கடற்படையினர். இந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லா 1. இந்த பில்லா 1 ஓரடியாக ஈரானிடமிருந்தும் வெனிசுலாவிடமிருந்தும் எண்ணெய்களை வாங்கி கொள்வனவு செய்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல அமெரிக்கா இந்த கப்பலுக்கு தடையை விதிச்சிருந்தது. ஆனா இது பேரை மாத்தி வேறொரு பேர்ல உள்ள இப்போது இந்த வணிகத்துல ஈடுபட்ட குற்றச்சாட்டுல தான் இப்போது அமெரிக்க படையினர் இதை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்க தரப்புல சொல்லப்படுது. ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கடற்கொள்ளையாகத்தான் நாங்க பார்க்கிறோம், எமது பிரஜைகளை மனிதாபிமானமாக நீங்க நடத்தணும் அப்படியான ஒரு அறிக்கையை மட்டும்தான் அவங்க வெளியே விட்டாங்களே தவிர அமெரிக்காவோட மல்லுக்கு நிக்கிற ஒரு விஷயத்துல அவங்க பின்வாங்கிறத பார்க்க முடியுது. இப்படியான ரஷ்யா தானா ஈரானுக்காக
களத்துல குதிப்பாங்க? தன்னை பிரச்சனைக்காகவே மல்லுக்கு நிக்க முடியாத ரஷ்யா இப்போது ஈரான் பிரச்சனைக்கு களத்துக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அமெரிக்கா ஈரான் ஆபரேஷனை கையில் எடுக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ரஷ்யாவுக்கும் ஒரு அடி அடிச்சு ஒரு மிரட்டல விட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்களும் வந்துடக்கூடாது, உங்களுடைய கணக்கையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்ச ரஷ்யா இப்போது மௌனமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் வடகொரியாவினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலாவுடைய ஜனாதிபதியை அமெரிக்கா உள்ள போந்து கைது செய்தது மிருகத்தனமான செயல் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, இப்படியான செயற்பாடுகளால் எந்த நாட்டையும் அச்சுறுத்த முடியாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாரு. தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும், தமக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொள்ளணும், வலுசக்தி திறன்களை நாம் வளர்த்துக் கொள்ளணும், எமது விரோதி எமக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுதோ அவைகளை எதிர்கொள்வதற்கும் தாக்குதல் மூலம் பதில் சொல்வதற்குமான தேவையான ஆயுதங்களை நாம் உற்பத்தி செய்து எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் அல்லாம இது போன்ற ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. இவை போர் புரிவதற்கல்ல, எமது விரோதி எம்மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கான பாதுகாப்புக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மிக முக்கியமான ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. வடகொரியாவின் வடபகுதியில் இருக்கின்ற கடற்பரப்பு அது ஜப்பானுடைய எல்லை என்பதனால அது மேலும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த இலக்கை நோக்கித்தான் ஏவப்பட்டதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் வாயால மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு செயல் மூலமும் வடகொரியாவினுடைய ஜனாதிபதி ஒரு மிரட்டல விட்டு இருக்கிறாரு. இதை வெனிசுலால செஞ்சு பாருங்க, இங்கேல பாலாட்ட வந்துட வேணாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ஈரானுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அமெரிக்கா ஒரு தீர்மானத்தோட இருக்குது. அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இத்தனை விடயங்களையும் செய்திருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்குது. உண்மையிலே அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கான பணம் ஈரானிடம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி வச்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரடி பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்கின்ற இந்த ஈரான் உள்நாட்டிலே அரசுக்கு எதிரான கோஷங்களும் ஆர்ப்பாட்டங்களும் உருவாகியாச்சு. பணத்துக்காக உளவு பார்த்து செய்திகள் சொல்வதற்கு பல தரப்புகள் உருவாகி இருக்கும். ரஷ்யா உதவிக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் வருது. காரணம், தமது கப்பல் மீது தாக்குதல் நடத்தினவங்களோட சமரசமா போயிரும் இடத்துல அவங்க இருக்கும் போது ஈரானுக்காக களத்துக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் யுத்தத்துல அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அதை விட்டுட்டு இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் உருவாகி இருக்கு. இப்போது ஒரு சோதனை மிக்க காலம்தான் ஈரானுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இந்த நடவடிக்கைகள் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாள உலக குழுக்களுடைய அந்த இஸ்ரேல்ல தான் அமெரிக்கா இப்போது பயணிக்குது. பாதாள உலக குழுக்கள் என்ன பண்ணுவாங்க? கப்பம் கேட்கிறது, மிரட்டுறது, குடுக்கலன்னா ஆளை போட்டு தாக்குறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உள்நாட்டுகளிலும் பாதாள குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இலங்கை எடுத்து பார்த்தமாக இருந்தா கணேமுள்ள சஞ்சீவ, கெஹல்பத்தர பத்மே, மாகந்துர மதுஷ், இது போலதான் இந்தியால தாவூத் இப்ராஹிம். இப்படித்தான் அமெரிக்கன்றது சர்வதேச அளவுல கோர்ஷூட் போட்ட பாதாள உலக குழுக்கள். கப்பந்தாங்க இல்லையா செத்து போங்க, அடம் பிடிச்சிங்களா ஆளை தூக்குவோம், முடியாதுன்னு சொல்லுவீங்களா வாயில சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்ற மாதிரி அந்த அமெரிக்காவுக்கும் எவனாவது ஒரு வில்லன் பிறந்து வருவான், பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒரு கட்டத்துல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய பிரதமர் மோடிஜி அவர் சிறந்த நண்பர், ஆனா என்ன ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்க அவரால் முடியல, நான் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு மறைமுகமான மிரட்டலை விட்டு காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட வர்த்தக உடன்படிக்கைகள் செஞ்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் குறைச்சிட்டு வெளியே வாங்க, அப்படி இல்லைன்னா வரியை ஏற்றி உங்களுக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலை தான் விட்டு கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனை மாதிரி என்ன சந்தோஷமா வச்சுக்க, இல்ல நான் விட்டுட்டு போயிடுவேன், டிவோர்ஸ் தந்துரு, இல்ல நான் டிவோர்ஸ் தாரன் அப்படின்னு சண்டை பிடிக்கிற மாதிரி தான் இப்போது இந்தியாவில் பிரதமர் மோடிக்கும் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. பாதாள உலக குழுக்களுடைய இஸ்ரேல்ல தான் இப்போது அமெரிக்காவுடைய பயணம் இருக்கிறத பார்க்க முடியுது. இத்தனையும் செய்யறவருக்கு நோபல் பரிசு கனவு வேற, பொறுத்து பார்க்கலாம் நோபல் பரிசு கிடைக்குதா இல்ல வேற எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் ஈரான்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் ஒரு யுத்த சூழல் உருவாகாமல் அது உலகமாக யுத்தமாக மாறாமல் இருப்பதற்கான சுமூகமான ஒரு நிலை உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.